வெயிட் லாஸ் பவுடர் செஞ்சு காட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க இந்த பவுடரை தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சு நல்ல ஸ்லிம்மா காட்ட உதவி செய்யும்பா. இந்த பவுடர் ஹெல்தியான பொருளை வச்சுதான்ப்பா செஞ்சிருக்கேன். அதனால டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே இந்த பவுடரை சாப்பிடலாம்ப்பா. அம்மா கேட்டிருக்கீங்க, எங்களால செய்ய முடியல, நாங்கள ஆபீஸ் போறோம், அதனால நீங்க சேல் பண்றீங்க. அம்மா நான் சேல் பண்றேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளுல அதிகமான மருத்துவ குணம் இருக்கு. அவ்வளோ ஒரு மருத்துவ குணமும் இருக்கு. நல்லா நம்மளுக்கு வெயிட்டை நல்லா நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது. நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீரெல்லாம் நல்லா அகற்றக்கூடியது இந்த கொள்ளு. உள்ள நம்ம அப்படி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா உடம்பும் நல்லா லீனாகும். இன்னொன்று மசில்ஸ் நல்லா டைட்டு கொடுக்கும். இப்போ கொள்ளு நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். கொள்ளு இந்த கடாயில் நம்ம ஒரு 150 கிராம் கொள்ளுவை போட்டுக்குருவோம். இப்போ இந்த கொள்ளை கடாயுடைய சூட்டில் நம்ம நல்லா வறுத்துக்குருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொள்ளை நம்ம வறுத்தாச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது, கலரும் நல்லா மாறிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தா கறி போயிடும். இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இந்த அளவு கப்பில் தான் 1 கப்பு கொள்ளு எடுத்திருந்தேன். அதே கப்பு அளவில் நான் ஒரு 75 கிராம் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து நம்மளுக்கு எலும்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் நம்ம கருப்பு உளுந்தே யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம இந்த மாதிரி இந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இடுப்பு வலிக்கு, மூட்டு வலிக்கு, இது எலும்புகளுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்துக்கு கொடுக்கக்கூடியது. அதனால இந்த கருப்பு உளுந்தை எடுத்துக்கிடுவோம். அதே கடாயில் நம்ம இதை வறுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு 75 கிராம் கருப்பு உளுந்து போட்டுக்கிடுவோம். இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கணும். வறுக்கும்போது நல்லா ஒரு உளுந்து வறுக்கும்போது நல்லா வறுத்த பிறகு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா கருப்பு உளுந்தை நல்லா வறுத்தாச்சு. கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் போட்டுக்கிறோம். இந்த கப்பில் தான் நம்ம 1/2 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருந்தோம். இப்போ 1/4 கப்பு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்குவோம். அந்த கடலைப்பருப்பில் அதிகமான புரோட்டீன் இருக்குது. அதே கடையில் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு போட்டுக்குருவோம். இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு இதை நல்லா வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ மிளகு எடுத்துக்கிடுவோம். இது ஒரு 10 கிராமு. இந்த மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 கிராம் மிளகு எடுத்துக்கிடுவோம். இப்போ இது சீரகம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ஒரு 15 கிராம் சீரகம் எடுத்துக்கிடுவோம். எள்ளு எடுத்துக்கோ. எள்ளு ஒரு 15 கிராம் எடுத்துக்குவோம். 2 ஸ்பூன் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த மிளகு, சீரகம், எள்ளையும் அதே சேம் கடாயில் இதை போட்டு வறுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அதே கடாயில் நம்ம இதை போட்டுக்கிடுவோம். மிளகு, சீரகம், எள்ளு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் வறுத்துக்கிடுவோம். இப்போ எள்ளு, சீரகம் நல்லா கொஞ்சம் வறுத்தாச்சு. நல்லா எள்ளு பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம லைட்டில் மாற்றிக்கிறோம். இது கரகப்பிள்ளைப்பா. கரகப்பிள்ளைய அம்மா நல்லா வாங்கி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி, நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ரூமில் உள்ள டெம்பரேச்சரில் நல்லா காய போட்டிருக்கேன். காய போட்டு நல்லா பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு. 2 நாள் நம்ம காய போட்டோம்னா அது நல்லா மொறுன்னு வந்துடும் கரகப்பிள்ளை. எல்லாருமே இந்த கரகப்பிள்ளையை நம்ம தாளிக்கும் போது நம்ம குழம்புலையோ எந்த இதில் கூட்டில் எதுனாச்சும் நம்ம தாளிக்கும் போது அந்த கரகப்பிள்ளையை எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுருவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒதுக்கி வைக்கும் போது இந்த கரகப்பிள்ளை உள்ள அயன் சத்தோ நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் நம்ம கரகப்பிள்ளையை நம்ம அப்படி பொடியாக்கி நம்ம அப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல கரகப்பிள்ளையோடைய அயன் சத்தும் கிடைக்கும். கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி பவர் நல்லா கொடுக்கும். முடியும் நல்லா கருகருன்னு வளரும். முடி உதிர்வதும் தவிர்க்கப்படும். இப்போ இதையும் நம்ம அதே கடாயில் நம்ம இதை லைட்டாக வறுத்துக்குருவோம். கரகப்பிள்ளையை நம்ம ஒரு பிடி எடுத்திருக்கேன். நல்லா காஞ்சி போனதை இதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் லைட்டாக வறுத்துக்குருவோம். இப்போ கரகப்பிள்ளையை நம்ம கடாயுடைய சூட்டில் 1 நிமிஷம் வறுத்துக்கிட்டோம். நல்லா ஏற்கனவே முறுமுறுன்னு தான் நம்மளுக்கு இருந்துச்சு. இப்போ நல்லா முறுமுறுன்னு இருக்கு பாருங்க. இதை பவுலில் மாற்றிக்கிறோம். இப்போ இந்த சைஸில் நான் 2 பூண்டு எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக உரிச்சாச்சு. இப்போ இதை நம்ம இதை இடிகளில் போட்டுக்குருவோம். இதை நல்லா
நச்சு எடுத்துருவோம். 1-2 நல்லா நச்சுக்கிறோம். இப்போ இதை வந்து பூண்டை வந்து நம்ம தட்டிக்கிட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குருவோம், நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த இந்த பூண்டை இதில் போட்டுக்குருவோம். பூண்டை வந்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். நல்லா பூண்டு வந்து நல்லா ஒரு ஈர சத்தெல்லாம் நல்லா போய் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக நல்லா வதக்கிடணும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. அடுப்பை வந்து அம்மா வந்து ரொம்ப ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இது நல்லா வந்து வெள்ளைப்பூடு நல்லா வெந்துருச்சு, நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பெருங்காயம் எடுத்துருக்கோம். கெட்டி பெருங்காயம் இருந்தால் அதுவும் ரொம்ப நல்லது. இது வந்து நான் தூள் பெருங்காயம் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு இதை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுவோம். இப்போ தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம். இதிலையே இதை லைட்டாக நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா பொருளுமே ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொள்ளுவை போட்டுக்கிடுவோம். வறுத்து வச்சுருந்த கொள்ளை போட்டுக்கிடுவோம். அடுத்து வறுத்து வச்சுருந்த கருப்பு உளுந்தை போட்டுக்கிடுவோம். அடுத்து வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை போட்டுக்கிடுவோம். இப்போ இதை மூடி போட்டு மிக்சியில் அடிச்சுக்குவோம். இப்போ மிக்சியில் அடித்தாச்சு. நல்லா நைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொள்ளு, அதுக்கடுத்து கருப்பு உளுந்து, அதுக்கடுத்து நம்ம வந்து கடலைப்பருப்பு, இது 3ஐயும் போட்டு அடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம சீரகம், மிளகு, எள்ளு இதையும் இதில் போட்டுக்கிறோம். அடுத்து நம்ம காஞ்ச கருவேப்பிலையை இதில் போட்டுக்கிறோம். பூண்டு, பெருங்காயம், உப்பு இதை நம்ம இதில் போட்டுக்குருவோம். நல்லா பாருங்கள், நல்லா மொறுன்னு நல்லா வறுத்தாச்சு. முழுசாக போட்டோம்னா சீக்கிரமாக அது வேகாது, தண்ணி பசை மாதிரி இருக்கும். இப்படி நம்ம இடித்து போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி பசை, வெள்ளைப்பூடைய தண்ணி பசை இருக்காது, சீக்கிரமாக வெந்துடும், மொறுன்னு நல்லா வெந்துடும். இப்போ இதை மூடி போட்டு மிக்சியில் அடிச்சிருவோம். ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நல்லா அடித்தாச்சு. கலர் பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குது. நம்ம வந்து கருவேப்பிலையுடைய மணம்ப்பா, வெள்ளை பூண்டு உடைய நல்ல மணம். ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ ஒரு மணம், வறுத்த மணம். இப்போ நம்ம இதை வந்துப்பா ஒரு பவுலில் போட்டுக்குருவோம். நல்லா சுத்தமான பாட்டிலாக எடுத்து வச்சுக்கிறணும். இல்லை எதுனாச்சும் ஒரு டப்பா எடுத்து நல்லா தண்ணி பசை இல்லாமல் நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு இந்த பவுடரை நம்ம போட்டுக்கணும். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் கொள்ளு பொடி ரெடி ஆயிருச்சு. இந்த கொள்ளு பொடியை வந்து நம்ம இதை வந்து அரைச்சி நம்ம 3 மாதம்னாலும் நம்மளுக்கு அப்படி கெட்டு போகாது, அப்படி நல்லா இருக்கும். வெளியவே வச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. நல்லா வறுத்து நல்ல மணமாக வறுத்து நம்ம இது செஞ்சனால 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இதை வந்து நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அம்மா வந்துப்பா கொஞ்சம் சுடுசாதம் எடுத்திருக்கேன். இந்த சுடுசாதத்தில் நம்ம வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சாதம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து அம்மா வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்குருவோம். ஒரு 1/2 டீஸ்பூனு நம்ம நெய் போட்டுக்குருவோம். இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லா மணமாக இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம இந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ அம்மா வந்து கொஞ்சம் சாதத்துக்கு 1 ஸ்பூனு இது போட்டிருக்கேன், பொடி போட்டிருக்கேன். நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. அம்மா வந்து தோசை சுட போடுறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா கட்டி இல்லாமல் இதை வந்து கலக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கிட்டோம். இது வந்து நம்ம நார்மலாக தோசை மாவு எப்போவுமே வீட்டில் வச்சுருப்போம். இப்போ வந்து இதில் வந்து 2 தோசைக்கு சுடுற அளவுக்கு மாவு எடுத்துக்கிடுவோம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தோசை மாவு பக்கத்துக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இப்போ தோசை தவா நல்லா சூடாகிடுச்சு. லைட்டாக நம்ம டிஷ்யூ வச்சு எண்ணெய் லைட்டாக தடவிக்கிறோம். கொள்ளு மாவு தோசையை அதில் ஊற்றிக்கிடுவோம். எவ்வளோ மெல்லிஸாக நம்ம திருப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக, எவ்வளோ மெல்லிஸாக நம்ம பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக நம்ம பரப்பி விட்டுக்கிறோம். கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். இப்போ மேலே நல்லா ஃபுல்லாக நல்லா வந்துடுச்சு. இதை வந்து திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்ட பக்கமும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ பிரட்டி போட்ட பக்கம் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இந்த வெயிட் லாஸ் கொள்ளு பொடியை நம்ம ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிடுவோம். இதை வந்து நம்ம வந்து இப்படியும் நம்ம இட்லி பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லிக்கு நம்ம இந்த மாதிரியும் நம்ம இட்லி தொட்டும் சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ மெல்லிஸாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அம்மா வந்து பருப்பு கூட்டு வச்சுருக்கேன், சுரக்காய் போட்டு. உங்கள் வீட்டில் என்ன கிரேவி இருக்கோ நீங்கள் அதை வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபோன் கால் வேண்டாம், எல்லாமே மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போப்பா இந்த கொள்ளு பொடி வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. இந்த கொள்ளு பொடியை நம்ம சாப்பிட்றதுனாலப்பா நம்மளுக்கு வந்து கேஸ், இதில் வந்து வெள்ளைப்புடு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம். நம்மளுக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்காது, மலச்சிக்கல் இருக்காது, அதிக நேரம் பசிக்காது, நல்லா பசி தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த கொள்ளு பொடியை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.